ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காவேரி தேவையில்லாமல் போய் பசுபதி கிட்ட வாய் விட்டாங்களோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு. இதுதான் அப்கமிங்கில் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரப்போகுதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. எந்த அளவுக்கு சவால் விட்டு பசுபதியை உசுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சவால் விட்டு பசுபதியை வந்து உசுப்பேற்றி விட்டுருக்காங்க. இப்போது முழுக்க முழுக்க ஒரு பழி வாங்குற உணர்ச்சியோட மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு பசுபதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்கே பேசிட்டு வந்துட்டு அக்கா கிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. "என்னடி டிக்கெட் வாங்க இவ்வளோ நேரமா?" அப்படின்ட்டு. "இல்லைக்கா, பசுபதியை பார்க்க போகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கால் பண்ணுறாரு. காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "இப்போ எதுக்குடி கொடைக்கானல் போற? அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி உன்னை விஜய் கூட சேர்த்து வச்சிடுறோம். நாங்கள் பேசுகிறோம்" அப்படின்ற மாதிரி. "இப்போதைக்கு வேணாங்க்கா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக குமரன் வராரு. "காவேரி, நான் ரூமுக்குள்ளே போய் பேசிக்கிறேன்ற" மாதிரி ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே குமரனோட கெஸ்ஸிங் என்னென்னா, விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்து தான் கொடைக்கானல் போகிறாங்க போல இருக்கு. ஏன்னா அம்மா போட்டிருந்தப்ப இங்கே காவேரியும் அங்கே அதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸுக்கும் காவேரி போயிருக்கா. அது இதெல்லாம் நிவின் மூலயமா எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி. அதனால் காவேரி விஜய் ஒன்றா போகிறதா வந்து நம்மளோட குமரன் கங்கா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருந்தால் சந்தோஷம்தாங்க, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிவின் எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம். காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் வாங்கலை. வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்புகிறாரு. நான் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி இங்கே யமுனா. அதே மாதிரி இங்கே கரெக்டாக வெளியில் துரத்தும் போது குமரன் வராரு. "என்ன நிவின், ஏன் இப்படிலாம் பண்ணுற?" அப்படின்ற மாதிரி. ஆனால் நிவின் கிட்ட வந்து பொறுமையாக தான் பேசுகிறாரு குமரன். "நீயே பாருண்ணே, நீயே சமாதானம் பண்ணு, நீயே சொல்லு அவளுக்கு" அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே யமுனா பேசும்போதே தெரியுது, தப்பான எண்ணத்தோட பேசிகிட்டு இருக்கா, நினப்போட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. "நீ உள்ளே போமான்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நிவினை, நீயும் அவகிட்ட கொஞ்சம் அன்பாரு, அவள் மாறிடுவா" அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. கரெக்டாக விஜய் வந்து கால் பண்ணுறாரு. விஜய் தான் கால் பண்ணுறாருன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. இங்கே யமுனாவும் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. "ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா?" அப்படின்னும், "சைலண்ட்டில் போட்டிருப்பா" அப்படின்ட்டு. "காவேரி கொடைக்கானல் போகிறாள், இவங்ககிட்ட சொல்லையா?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னும் 2 டென்ஷன் ஆகுது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு விஜய். இந்நேரம் காவேரி வந்து கொடைக்கானல் கிளம்பியிருப்பாளே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா கிட்ட பேசிட்டு வெண்ணிலா, விஜய் 2 பேருமே வந்து பஸ் ஸ்டாப் போகிறது நடக்கும் போல இருக்கு. அந்த இடத்துல விஜய் காவேரியையும் விட்டு கொடுக்கல. பொறுமையாக தெரியும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாளித்து ஃபோனை வச்சுட்டாரு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விஜய், எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து சித்தி, சித்தப்பா 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. "வெளியில் போ, விஜய் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டான்" அப்படின்ற மாதிரி அவங்க சித்தப்பா கிட்ட வந்து விஜயோட சித்தப்பா கிட்ட உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. "அவர் திருந்திட்டாருப்பா" அப்படின்னு சொல்லி மகளும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாட்டியும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு தாத்தாவை. "விடுங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை" அப்படிங்கிற மாதிரி. காவேரி இங்கே பசுபதி கிட்ட போய் பேசின அந்த ஒரு சம்பவம் தான் பெரிய ஒரு சம்பவமாக அமைய போகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.